சைனால OnePlus Ace 3V அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக வருது. ஸோ இந்த ஃபோனை தான் ரீபிராண்ட் பண்ணி இந்தியாவில் வந்து OnePlus Nord 4 அப்படிங்கிற பேரில் வந்து லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் OnePlusோட அந்த Nord 4 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உட்காந்துருத்தாங்க. அப்படி நம்மளோட வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராமோட சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம அலையும் ஜாயின் பண்ணுங்க. மூலம் இந்த ஃபோனுக்கு டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.74 இன்ச்சுக்கான 1.5K AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு வந்து 60, 90 மற்றும் 120 ஹெர்ட்ஸ் மாதிரியான வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. ஸோ தேவைக்கு ஏற்றாப்புல ரெஃப்ரெஷ் ரேட் வந்து மாறிடும். மேக்ஸிமமாக 120 ஹெர்ட்ஸ் வரையும் இதோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து போகுது. இந்த டிஸ்பிளே வந்து ப்ரோ XDR டிஸ்பிளே வருது. அதாவது 2150 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் போகுது. மேலும் இந்த டிஸ்பிளேக்கு வந்து 100% DCP3 கலர் கேமட் சப்போர்ட், 2160 ஹெர்ட்ஸ் வரையும் ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமி சப்போர்ட், வெட் டச் டெக்னாலஜி மாதிரி பலதமான விஷயம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வெட் டச் டெக்னாலஜி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈர கையால் வந்து ஃபோனை வந்து தொட்டா கூட ஸ்க்ரீன் வந்து கரெக்டாக ரெஸ்பான்சிவ்னஸ் ஆகும். மேலும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளே ஒரு பக்காவான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன ப்ரொடெக்ஷன் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து சைடில் உள்ள ஃப்ரேம்லாம் மெட்டலில் செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மெட்டல் வந்து டைட்டானியம் ஏர் கிரே மெட்டல் இருக்க ஸ்டாண்டர்டில் செஞ்சிருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் பேக் சைடில் நமக்கு வந்து கிளாஸ் பாடியாக வருது. மற்றபடி இந்த ஃபோனில் வந்து வழக்கமாக OnePlus ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற மாதிரியே 3 ஸ்டேஜ் அலர்ட் ஸ்லைடரும் இருக்குது. ஆனால் இந்த அலர்ட் ஸ்லைடர் வந்து வழக்கமாக லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி இல்லாமல் இந்த சைடு ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனில் வந்து ஒரு என்ஹான்ஸ்டு ஆண்டனா உள்ள கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க, கேமிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அதனால வந்து இது வந்து லெஃப்ட் சைடில் ஆண்டனா இருக்கிற காரணத்தினால ரைட் சைடில் அலர்ட் ஸ்லைடர் கொண்டு போயிட்டாங்க. அடுத்தபடியாக ப்ராசர் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஸ்னாப்டிராகனோட 7+ Gen 3 அப்படிங்கிற ஒரு 4 nm ப்ராசர் பயன்படுத்துறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக அட்ரினோட 732 GB கொடுக்குறாங்க. மேலும் வந்து கேமிங் ரொம்ப நேரம் விளாண்டாலும் ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இதில் வந்து VC லிக்விட் கூலிங் சேம்பரும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கேட்டிங்கன்னா, ஸ்னாப்டிராகன் 7+ Gen 2 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 15% CPU-ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலும் 45% கேமிங் அதாவது GPU-ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போ பவர் எஃபிஷியன்சி வந்து 5% வந்து அதோட கம்மியாக வந்து கரண்ட் எடுக்கும் சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரியா எஃபிஷியன்சியை வந்து நல்லா கூட்டிச்சிருக்காங்க. மேலும் இந்த ப்ராசர் ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிளாக்ஷிப் செட்டாக வருது. சொல்லப்போனால் 9 ரேங்க் கிடைக்குது. ஸோ ரொம்ப ஒரு பெஸ்ட் ஸ்கோர் இந்த ப்ராசருக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு A கிரேட் சிப் செட்டாக கொடுக்குறாங்க. அதனால் பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெவியான கேம்ஸ் ரன் பண்ணலாம், ஆப்ஸ் ரன் பண்ணலாம், எந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது. மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஹெவியான டாஸ்க் யூஸ் பண்ணாலும் இந்த ப்ராசர் வந்து ஹேண்டில் பண்ணும். RAM மற்றும் மீட்டர் ஸ்டோரேஜ் எப்படி பார்க்கும்போது இந்த ஃபோன் 3 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வரும் எதிர்பார்க்கப்படுது. அது மாதிரி பார்க்கும்போது 12GB RAM 2GB ஸ்டோரேஜ், 12GB RAM 512GB ஸ்டோரேஜ் மற்றும் 16GB RAM வித் 512GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன்ல வரும் எதிர்பார்க்கப்படுது. RAM மெஷின் LPDDR5X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 4.0 கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல RAM மற்றும் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட் இது நல்லாவே இருக்கும். மற்றபடி டியூல் சிம் சப்போர்ட் இருக்கு. ஆனால் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. இந்த ஃபோன் வந்து Android 14 OS வந்து கலர் OS 14 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. இந்த ஃபோனுக்கு வந்து எவ்வளோ அப்டேட்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறது கம்பெனி மென்ஷன் பண்ணல. ஆனால் எப்படியும் 3 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 4 வருடத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸும் தருவாங்க எதிர்பார்க்கப்படுது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX882 சென்சர். இது ஒரு 1/1.95 இன்ச்சுக்கான சென்சராக வருது. f1.8 அப்பர்ச்சர்ல தராங்க. மேலும் இந்த கேமராக்கு ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டும் இருக்கு. அதனால வீடியோஸ் தான் எடுக்கும்போது ஷேக்கினஸ் இல்லாம வந்து ஒரு ஸ்டேபிளான வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. 120 டிகிரி செல்சியஸ் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். இது சோனியோட IMX355 அப்படிங்கிற சென்சார். இது f2.2 அப்பர்ச்சர்ல வருது. ஸோ பேக் சைடில் 2 கேமரா கொடுத்தாலும் நல்லா கொடுத்துருக்காங்க. மொதல் கேமரா நல்லா இருக்கு. அதே செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது ஒரு சாம்சங் சென்சராக இருக்கு. இது f2.4 அப்பர்ச்சர்ல தராங்க. மற்றபடி இந்த ஃபோன்ல வந்து இன்ஃப்ராரெட் சென்சர் கொடுக்குறாங்க. ஆனால் ரிமோட்டா கூட இந்த ஃபோன் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். ஃபோனோட வெயிட் வந்து 200 கிராம் வருது. மேலும் இந்த ஃபோனுக்கு வந்து ஆடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து USB Type-C ஆடியோ தராங்க. மற்றபடியாக 3.5 ஆடியோ சப்போர்ட்டில் கிடையாது. ஆனால் நமக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மற்றும் டால்பி அட்மாஸோட சப்போர்ட்டில் தராங்க. நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனுக்கு வந்து 5G-க்கான SNSI சப்போர்ட், 4G-க்கான VoLTE, Wi-Fi 7 டூயல் பேண்டில் கொடுக்குறாங்க. Bluetooth 5.4, டூயல் பேண்ட் GPS, NFC மாதிரியான விஷயங்கள் தராங்க. ஸோ இந்த ஃபோனில் நெட்வொர்க்ஸ் வந்து டாப் நாச்சாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெட்வொர்க் வந்து சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 5500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 100 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. சார்ஜ் பண்ணுறதுக்காக USB Type-C போர்ட் தராங்க. இது போக S மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சிப்பும் கொடுக்குறாங்க. ஃபாஸ்டாக சார்ஜ் ஆகும்போது பேட்டரியோட ஹெல்த் வந்து கெடுக்காத வகையில் வந்து நம்ம சேஃபாக சார்ஜ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக இந்த ஃபோனோட விலை பற்றி பேசலாம். சைனால இந்த ஃபோன் 12GB RAM 2GB ஸ்டோரேஜோட விலை வந்து 23,400 அப்படிங்கிற பிரைசிங்ல லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது ஒரு 28,000 பிரைசிங்ல வரும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ அப்படி வந்துச்சுன்னா இது ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் சொல்லலாம். Nord 3 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பல விதத்தில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொன்ன கேட்டீங்கன்னா ப்ராசர் நமக்கு வந்து ஸ்னாப்டிராகன் ஒரு நல்ல சிப் செட் கொடுக்குறாங்க. கேமரா சென்சர்ஸும் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது போல் நெட்வொர்க்ஸும் வந்து ஒரு டாப் நாச்சான நெட்வொர்க் அப்போ டிஸ்பிளேயும் டீசென்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் 30,000 ரூபாய்க்குள்ள வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோனுக்கு போகலாம். ஸோ நீங்கள் இந்த OnePlusோட Nord 4 5G பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் நன்றி, வணக்கம்.